ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 9 யாரெல்லாம் வந்து ஃபைல் பண்ணணும்? யாரெல்லாம் வந்து ஃபைல் பண்ணக்கூடாது? இன்கேஸ் ஃபைல் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ லேட் ஃபீஸ் வரும்? அப்படின்றத வந்து இன்னைக்கு வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான ரெகுலரா வந்து அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 9 அண்ட் 9சி என்ன டியூ டேட்க்குள்ள வந்து நீங்க வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2000 த ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2023, 24க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் 31 வந்து லாஸ்ட் டேட். ஸோ, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபினான்ஷியல் இயர்க்கான ஜிஎஸ்டிஆர் 9 அண்ட் 9சி வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ, 9ஏ கிடையாது. 9சி வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். இந்த இந்த 9 அண்ட் 9சி யார் யாரெல்லாம் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஃபைல் பண்ணணும். யார் யாரெல்லாம் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஆர் ஐஎஃப்எஃப் ரிட்டர்னும், இல்ல ஜிஎஸ்டிஆர் 3பியும் வந்து ஃபைல் பண்றாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டிசம்பருக்குள்ள இந்த ஆனுவல் இந்த ரிட்டர்ன் வந்து நீங்க வந்து கம்பல்சரி வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ யார் வந்து ஃபைல் பண்ணா எல்லா ரிஜிஸ்டர் அதாவது ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் ஜிஎஸ்டிஆர் 3பி இல்ல வந்து ஐஎஃப்எஃப்ஸும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பண்றாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து கம்பல்சரி வந்து ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும். இன்கேஸ் காம்போசிஷன் டீலரா இருந்தாங்கன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 4 வந்து வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து ஆனுவல் ரிட்டர்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபைல் பண்ணணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி சிஎம்பி 08ன்ற ஃபார்ம் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி சிஎம்பி 08ன்ற ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. இயர்லி வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 4 இல்ல 4ஏ வந்து வராது. 4ன்ற ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணணும். இது இல்லாம எல்லாருமே வந்து ஃபைல் பண்ணணுமா கேட்டா, எல்லாருமே வந்து ஃபைல் பண்ணணும்னா, சில எக்ஸம்ப்ஷன்ஸ் வந்து இருக்கு. யார் யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க இருக்கவங்க வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. அதே மாரி யார் வந்து டாக்ஸ் டிடக்ட் பண்றாங்க, அண்டர் செக்ஷன் 51 படி யார் டிடக்ட் பண்றாங்களோ, அவங்க வந்து ஃபைல் பண்ணணுன்ட்டு கம்பல்சரி கிடையாது. அதே மாரி டாக்ஸ் டிசிஎஸ் வந்து யார் கலெக்ட் பண்றாங்க, ஜிஎஸ்டில இருக்க டிசிஎஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில இருக்கிறது. நாட் இன்கம் டாக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டில இருக்க டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் வந்து யார் கலெக்ட் பண்றாங்களோ, அவங்கலாம் வந்து ஃபைல் பண்ணணுன்ட்டு இந்த ரிட்டர்ன்ஸ் ஜிஎஸ்டிஆர் 9 அண்ட் 9சி வந்து ஃபைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாரி கேஷுவல் டாக்ஸபிள் பெர்சன் இருந்தாலும் நீங்க வந்து ஃபைல் பண்ண வேணாம். அதே மாரி நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 9 அண்ட் 9சி வந்து ஃபைல் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கேட்டகரிஸ். ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னும்போது, நீங்க வந்து ஜிஎஸ்டிஆர் 9 அண்ட் 9சி வந்து ஃபைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க வந்து ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் 3பி வந்து ஃபைல் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸே வந்து தனியா இருக்கும். ஜிஎஸ்டிஆர் 7 ஆர் 8 அந்த மாரி தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து ஃபைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது இல்லாம ஜிஎஸ்டிஆர் 9 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து பிலோ 2 கோர்ஸா இருக்கு அப்படின்னும்போது, உங்க ஜிஎஸ்டிஆர் 9ஓட டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, பிலோ 2 கோர்ஸா இருக்கு ஃபார் ஃபினான்ஷியல் 17, 18, 18, 19, 19, 20, 20, 21 இந்த கரண்ட் இயர் வரைக்கும். அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7 அதாவது இந்த 7 இயர்ஸ். இந்த 7 இயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பிலோ டர்ன் ஓவரா இருக்கு. எந்த இயர்ல வேணாலும் இருக்கட்டும். உங்கள பிலோ டர்ன் ஓவரா இருக்கும்போது நீங்க ஜிஎஸ்டிஆர் 9 வந்து ஃபைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் அபோவ் 5 கோர்ஸ் டர்ன் ஓவரா இருக்கு அப்படின்னும்போது, நீங்க வந்து 5 கோர்ஸ்க்கு மேல இருக்கும்போது, நீங்க ஜிஎஸ்டிஆர் 9சி வந்து பண்ற மாரி இருக்கும். ஜிஎஸ்டிஆர் 9சி வந்து ஃபைல் பண்ற மாரி இருக்கும். பிலோ 5 கோர்ஸ்ல இருக்கவங்க, அதாவது 5 கோர்ஸ் டூ 2 கோர்ஸ்ல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 9 வந்து கம்பல்சரியா வந்து ஃபைல் பண்ற மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம, இப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு, அதாவது ஒரு டியூ டேட் முடிஞ்சு, உங்களுக்கு 3 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து ஃபைல் பண்ணணும். ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் ஆயிருக்கு. அத வந்து நீங்க ரெக்டிஃபை பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அப்படி ஆனுவல் ரிட்டர்ன்ல பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா, உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து ஃபைல் பண்ண முடியாது. ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அ இந்த ஃபினான்ஷியல் இயர் அதாவது ஃபினான்ஷியல் 23, 24க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் 24 தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 25, 26, 27 இந்த இயர்க்குள்ள மட்டும் தான் நீங்க வந்து இந்த ரிட்டர்ன்ஸ வந்து அப்டேட்டா வந்து பண்ண முடியும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 27க்கு அப்புறமேட்டு 28ல போயிட்டு நீங்க வந்து ஏதோ ஒரு அப்டேட்டா சேஞ்சஸ் அதாவது ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ண முடியாது. நீங்க ஃபைல் பண்ணாம இருந்து நீங்க 2018ல போய் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்காது.
அதே மாதிரி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்வர்ட் சப்ளைஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு குட்ஸுமே வந்து ரிசீவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸ் லைபிலிட்டியும் இல்லை, எந்த ஒரு டேக்ஸ் லைபிலிட்டியும் இல்லை, அதாவது அவுட்வர்ட்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டேக்ஸ் லைபிலிட்டியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை, நீங்கள் எந்த ஒரு ரீஃபண்டும் இல்லை, கிரெடிட்ஸ் இல்லை, இந்த மாதிரி எதுவுமே இல்லை, டிமாண்ட்லேருந்து எதுவுமே இல்லைன்ற போது நீங்கள் வந்து நில் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். இப்போ இன்கேஸ் நான் ரிட்டர்ன்ஸ் வந்து அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ லேட் ஃபீஸ் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டர்ன் ஓவர் வந்து அப் டு 5 க்ரோர்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 ருபீஸ் லேட் ஃபீஸ், அதாவது 25 + 25 சிஜிஎஸ்டி ஹெச்எஸ்டி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ் வந்து லேட் ஃபீஸ் வரும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர் டே கணக்கில் வந்து கால்குலேட் ஆகும். ஸோ பர் டே கணக்கில் மேக்ஸிமம் லேட் ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஓவருக்கு 0.04% வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் லேட் ஃபீஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களோட டர்ன் ஓவர் வந்து 5 க்ரோர்ஸ்லேருந்து 20 க்ரோர்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் லேட் ஃபீஸ், 50 + 50 ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேட் ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். உங்களுக்கு வந்து உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே 0.04% வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லேட் ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து மோர் தென் 20 க்ரோர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க, உங்களோட டர்ன் ஓவர் வந்து மோர் தென் 20 க்ரோர்ஸ், ஃபினான்ஷியல் இயரில் மோர் தென் 20 க்ரோர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து 200 ருபீஸ் லேட் ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 + 100 ருபீஸ் வந்து லேட் ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து லேட் ஃபீஸ் எவ்வளோனா 0.5%, அதாவது 0.50% வந்து லேட் ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.25 + 0.25, ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் 0.0. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து லேட் ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ உங்களோட டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 க்ரோர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 க்ரோர்ஸாக இருக்கா, 60 lakhs. ஸோ உங்களோட டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 6 க்ரோர்ஸாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன லேட் ஃபீஸ் வச்சுருக்காங்க, 0.04%. ஸோ நம்ம இதே மாதிரி இங்கே கால்குலேட் பண்ணோம்னா இன்டூ 0.04%. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,000 ருபீஸ் கிட்ட வந்து லேட் ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதை வந்து அப்படியே டிவைட் பை 2ஆக நீங்கள் சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதான். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணும்போது லேட் ஃபீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கால்குலேட் ஆகும். பட் மேக்ஸிமம் லேட் ஃபீஸ் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இன்கேஸ் 6 க்ரோர்ஸ் உங்கள் டர்ன் ஓவராக இருக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 24,000 ருபீஸ் வந்து லேட் ஃபீஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து லேட் ஃபீஸும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.